பாண்டியன் ஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல நம்ம தங்கமயில இருந்துட்டு மாமா ஏதோ என் மேல இருக்கிற கோவத்துல இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு. யாரும் எதுவும் பெருசா எடுத்துக்காதீங்க. அத்தை விட்டுருங்க அத்தை, நாங்க பாத்துக்கிறோம். மாமா என்ன அடிச்சு கொன்னே போட்டாலையும் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்துதான் நம்ம பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா, இது வரைக்கும் நீ இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டதில்ல, இப்பெல்லாம் நீ நடந்துக்கிறத பார்த்தா எனக்கே ரொம்ப பயமா இருக்குடா. உன்னால அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை பழிய நம்ம குடும்பம் தாண்டா ஏற்றுக்கோ. அப்படி எதோ இருந்தாலையும் எங்ககிட்ட சொல்லுடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா, நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? இவ உடம்பு பூரா விஷம். வாயை திறந்து வெறும் பொய்யை மட்டும்தான் பேசிக்கிட்டு இருப்பா. ஏன் இவ செய்கிற எல்லா தப்பையும் ஏன் மேலே அவள் திருப்பி விட்டுருவாப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் பார்த்திங்கன்னா கோமதி இருந்துட்டு இவன் சொல்கிறது எல்லாமே உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அத்தை அது அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் தங்கமயிலோட கன்னத்துல ஓங்கி பலாரம் ஒன்று விடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் ராஜி இருந்துட்டு, என்னத்தை அக்காவை போய் அடிச்சிட்டீங்க, இவ பண்ண காரியத்துக்கு அடிச்சதோட நிப்பாட்டினேன்னு சந்தோஷப்பட்டுக்க சொல்லு. யாராவது இப்படி கூடவா போய் சொல்லி நாடகம் ஆடி கல்யாணத்தை பண்ணுவாங்க? இது வரைக்கும் இதனை கேள்விப்பட்டது கூட இல்லை. இது என்ன சினிமாவா? இது நம்மளுடைய வாழ்க்கை என்னைக்காவது ஒரு நாளைக்கு உண்மை தெரிஞ்சா அந்த வாழ்க்கை இல்லைன்னு ஆயிடாதுன்னு தோணவே தோணாதா? ஈஸியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க இவங்க வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. அதோட இன்னைக்கான பிரம முடிச்சிருக்காங்க.